ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தரா சன்னா. இன்றைக்கி டே 23ல் நாம் பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் கொஞ்சம் பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸ்கெட் தான். ட்ராலி இதுக்கு குழந்தைங்கள வச்சு தள்ளிட்டு போகிறது. அதுக்கு டபுள் லைன் கொடுத்து கீழே ஆஃப் சர்க்கிள் போட்டு வீலுக்கு ரவுண்டு போட்டு முடிச்சுக்கிறேன். அதில் ஃபுல்லாக திரும்பியும் அந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணிவிட்டு 90 டிகிரியில் மேலே டாப்பில் ஒரு லைன் கொடுத்து அந்த லைனுமே இந்த பேஸ்கெட்டோட ஸ்டார்டிங்லேயுமே அட்டாச் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு சின்னதாக டிசைன், நான் சும்மா லைன் மட்டும் கொடுக்குறேன், ஸ்லாண்டிங் லைன். நீங்கள் டிசைனாக எதாவது டாட்டு இல்லை எது வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறது ஒரு சின்னதாக ஒரு வேவ்ஸ் கர்வ்ஸ் மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன். கீழே ஃபுல்லாக ஒரு லைட் ஷேடிங் கொடுத்துட்டு அங்கங்கே டாட் வச்சு நான் இதை முடிச்சுக்கிட்டேன் அங்கங்கே. ஆனால் இதில் ஷேடிங் கொடுத்தா தான் உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேவா? பிளாங்காக விட வேண்டாம். கொடுத்துக்கிட்டு அப்புறம் ஹேண்டில் பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் இந்த சைடு ரைட் சைடில் நான் கொடுத்துக்கிட்டேன். அது ஒரு எலிமெண்ட்டு. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் பார்த்திங்கன்னா பால் டப்பா. மெயினாக குழந்தைக்கு அதானே கொடுப்பாங்க. அதுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பாட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடிக்கு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே நிப்ளர் போட்டேன். கீழே பாட்டிலில் அந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த இது மெஷர்மெண்ட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக சும்மா அந்த லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நிப்ளர், குழந்தைங்களுக்கு வாயில் அழும்போது வாயில் வச்சு கொடுப்பாங்களா அது. அதுக்கு சும்மா ஓவல் ஷேப்பில் போட்டு டாப்பில் நிப்ளர் போட்டு கீழே ஹேண்டில் பிடிச்சிக்கிறதுக்கு கீழே ஹேண்டில் ஓவல் ஷேப்பில் நான் போட்டுக்கிட்டேன். அது நீங்கள் வேறு ஸ்கொயர் ஷேப்பில் போடனாலும் போட்டுக்கலாம், எந்த ஷேப்பில் போடனாலும் போட்டுக்கலாம். அது அடுத்த எலிமெண்ட்டு. அடுத்தது இந்த எலிமெண்ட் பேர் உண்மையாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது, நாங்கள் கிளிப்புன்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் ஒரு வீல் மாதிரி போட்டு அது கீழே ஹேண்டிலுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி ஹேண்டில் கொடுத்துட்டு அதை டார்க் ஷேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆஸ் யூஷுவல் பாலு, குழந்தைங்க விளாட்றது மெயினாக பால் தானே அது. அப்புறம் பவ், இந்த குழந்தைங்களுக்கு கேர்ள் பேபிக்கெலாம் தலையில் வைப்போம்ல பவ், அந்த ஒரு ஷேப்புக்கு. அடுத்தது க்யூப், இந்த ஏபிசிடி நம்பர்ஸு, இந்த ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி ஸ்கொயராக க்யூப்ஸ் இருக்கும்ல, அந்த ஷேப்பும் சும்மா இது பண்ணுறதுக்காக அதையுமே நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது சும்மா இந்த பசங்களுக்கு சும்மா கையில் ஏதாவது ஒன்று இருக்குது, சும்மா குச்சி மாதிரி ஒன்று ஃப்ளூட் மாதிரி ஒன்று வச்சு விளையாடிட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒன்று நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அடுத்த எலிமெண்ட்டு கேப்பு, குழந்தைங்களுக்கு குளிராமல் இருக்கிறது கேப் போடுவோம்ல, அந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டு கீழே அந்த ஃபோர்ஹெட்டில் வர திக்காக இருக்கும்ல அதை ஜஸ்ட் லைன்ஸ் கொடுத்து நான் ஷேட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால் பனி இயர் மாதிரி நான் கொடுத்து இந்த கேப்பை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கேப்பு தான், பட் இது ரொம்ப பிளெயினு. இது நீட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி நடுவில் ஷேடிங்க்காக ஒரு லைன் கொடுத்து கீழே டார்க் ஷேடிங் கொடுத்துட்டேன். இதுக்கு நீங்கள் லைனாக கொடுக்குறது பதில் ஃப்ளவரோ இல்லை டாட்டோ அந்த மாதிரி கூட கொடுத்து மேலே டாப்பில் ஒரு பஃபன் மாதிரி சும்மா சின்னதாக ரவுண்டாக கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி ஒரு எலிமெண்ட் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் டிசைன் கொடுத்து போனாலும் ஓகே, இல்லை ப்ளெயினாக கொடுத்தாலும் ஓகே. நான் ப்ளெயினாக கொடுத்துருக்கேன். இங்கே அடுத்தது கப்பு, குழந்தைங்களுக்கு சும்மா பால்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு வைப்போம்ல, அந்த மாதிரி சின்னதாக ஒரு கப்பு. அப்புறமா சேஃப்டி பின், அதாச்சு இப்போ தான் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம்
துணி தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த துணியில் போடுறதுக்கு சேஃப்டி பின் மாதிரி நான் ஒன்று போட்டிருக்கேன். இதே நீங்கள் டபுளாக கொடுத்துக்கணும், ட்வென்ஸுன்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இதுவும் பால் டப்பா மாதிரி தான். மேக்ஸிமம் தண்ணி குடிக்கிறதுக்கு 2 ஹேண்டில் சைடில் பிடிச்சிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பால் டப்பா. நடுவில் சும்மா டிசைன் நான் வந்து ஆர்ட்டினாக போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ளவராகவும் போட்டுக்கலாம், இல்லை பிளாங்காகவும் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இது மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இருக்கும். குழந்தைங்க இருக்குன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க பார்க்கறதுன்னு பார்த்தா படுக்க வச்சு தான் இருக்கும். அப்போது ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு நேராக படுக்க வச்சா ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் அதை பார்க்குங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் தான் நம்ம எப்பயுமே மேலே மாட்டி விடுவோம். அதில் சும்மா ஒரு க்ரசன், ஸ்டார், ஆர்டின் அந்த மாதிரி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரிங்கில் போட்டு விடுறது. இதுவும் கிளுகிளுப்புன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா கையில் பிடிச்சி ஆட்டினா சவுண்டு வர்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இதுவும் முன்ன போட்ட மாதிரியே தான். பட் இது இன்னும் ஒரு டிசைன் வேறு மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது காரு. எல்லாம் பொதுவாக பார்த்தா கார் தான் மேஜராக குழந்தைக்குன்னு. அதுக்கு ஒரு 2 வீலை போட்டு அது கீழே ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு 2 சைடுமே சின்னதாக ஒரு கர்வ்ஸ் கொடுத்து நடுவில் டோம் மாதிரி கொடுத்துட்டு விண்டோஸ்க்கு 2 விண்டோஸ் கொடுத்துட்டு லைட்ஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் லைட்ஸ்க்கு 2 கொடுத்துட்டேன். கார் முடிஞ்சிச்சு. அப்புறம் பாலுக்கு இந்த பாலில் வந்து டிசைன் வந்து ஒரு லைன் செக்டாக டார்க்னிங் பண்ணிட்டு செகண்ட் லைன் பிளாங்காக விட்டுட்டேன். அந்த மாதிரி பாலு. அப்புறம் இப்போது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே இந்த மாதிரி விளையாட்டு பொருள் அப்படியே போடாமல் இந்த தடவை ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம பேபி ஷவருக்குன்னு எலிமெண்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இப்போ ட்ரௌசர் இல்லை ஃபுல் பேண்ட் எது வேணாலும் போடலாம். நான் 2மே இங்கே கொடுத்துருக்கேன். ட்ரௌசருக்கு ஜஸ்ட் டபுள் லைன் கொடுத்து 2 சைடுமே லைன்ஸ் லேண்டிங்காக போட்டு சென்ட்ரலேருந்து 2 காலுக்குமே செப்ரேட் ஆகிற மாதிரி லைன்ஸ் போட்டு 2 பாக்கெட் வச்சு முடிச்சுக்கிட்டேன். அதே தான் ஃபுல் பேண்ட்டுக்குமே. என்ன இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அடுத்தது கேர்ள் பேபி அப்படின்னா ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு. ஃப்ராக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு சென்டராக கழுத்துக்கு நெக்குக்கு வந்து ஒரு கர்வ்ஸ் கொடுத்து 2 ஹேண்டுக்குமே லைட்டாக ஸ்லாண்டிங் லைன் டபுள் லைன் கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். இப்போது கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்கர்ட்டுமே நீங்கள் கொடுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது இதுவுமே சின்ன பசங்க விளாட்றது தான். இந்த ரிங் மாதிரி அடிக்கடிக்கிட்டு சின்ன சின்னதாக அடிக்கிட்டே வைப்போம்ல, அந்த விளையாட்டு ஸ்டாக்கிங் சம்திங் சொல்லுவாங்க. அந்த எலிமெண்ட்டு அடுத்ததுமே அதே மாதிரி கிளிப் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். இது அடுத்தது மோளம் மாதிரி. அதுக்கு சும்மா ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு சைடில் லைன் கொடுத்துட்டு நடுவில் சும்மா டிசைனுக்கு மாதிரி அது த்ரெட்டை மாட்டி ஒரு மேலேக்கும் கீழேக்கும் மாற்றுற மாதிரி இருக்கிற மாதிரி ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிறேன். அது மோளம் அடிக்கிறதுக்கு ஸ்டிக்கு மேலே எக்ஸ் மாதிரி போட்டு சும்மா நடுவில் ஷேடிங் மட்டும் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இது இப்போ அடுத்து வரைய போகிறது தொட்டில். இது வந்து உட்டனில் தொட்டில் இருக்கும்ல, அதே மாதிரியே தான். அதுக்கு 2 கார்னர்லுமே ஸ்டூலுக்கு 2 கார்னருமே குச்சிக்காக டபுள் லைனாக போட்டு கீழே அது ஃபிக்ஸ்டாக நிற்கிறதுக்கு சும்மா ப்ராடாக ஒரு போட்டு மேலே பிடிக்கிற மாதிரியான ஒரு ரவுண்ட் ஷேப்பாக போட்டு நடுவில் ஃபுல்லாக ட்ரிபிள் லைன், மேலே ட்ரிபிள் லைன் கீழே ட்ரிபிள் லைன் போட்டு. அது எதுக்கு ட்ரிபிள் லைன் போடுறேன்னா, ஒரு லைன் நடுவில் இருக்க 2 லைனுக்கு நடுவில் வந்து செக்குடு மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே இருக்கிற லைன் வந்து டார்க்னிங் பண்ணி உட்டன் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும். அதான் தொட்டில். உட்டனில் இருக்கிற தொட்டில் இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்தது பவு. கேர்ள் பேபிக்கு பவு தலையில் வைப்போம்ல, ஸோ இந்த மாதிரி இப்போது கேர்ள் பேபியா இல்லை பாய் பேபியான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பவு போட்டு கேர்ள் பேபி எல்லாம் மீசியை வரைஞ்சி பாய் பேபின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சீப்பு இருக்குல்ல, அதையுமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சீப்பு இல்லை சின்னதாக கண்ணாடி இந்த மாதிரியுமே நீங்கள் வரையலாம். நான் கண்ணாடி வரையலை, நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது தலையில் குளிராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்கார்ஃப் கட்டுவோம்ல, அந்த ஒரு டிசைன் நான் போட்டுக்கிட்டேன்.
அடுத்தது ஃபுட், குழந்தைங்களோட ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டை நான் வரைஞ்சிருக்கேன் டார்க்னிங்காக. நடுவில் ஜஸ்ட் வெறும் ஹார்ட்டின் ஷேப் மட்டும் விட்டுட்டு அப்படியே இதுவாக பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேர்ள் பேபிக்கு தகுந்த மாதிரி ஃப்ராக்கு 2 டைப் ஆஃப் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி ஸ்கர்ட், கேர்ள் பேபிக்கு ஸ்கர்ட் கொடுப்போம்ல, இந்த ஸ்கர்ட்டில் வந்து நான் வந்து அந்த லைன்ஸ் சைடில் இருக்கிற லைன்ஸு வந்து நல்லா யூனிக்காக தெரிகிற மாதிரி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஷேடிங் கொடுத்து. அதே மாதிரியே போடுங்க, ஓகேவா? அடுத்தது ஸ்கார்ஃபு. இதுவுமே ஸ்கார்ஃபுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டா கொட்டாமல் இருக்குது இல்லை வாயெல்லாம் துடைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் கட்டுவாங்கள்ல குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு, அந்த துணி அந்த மாதிரி அதையுமே போட்டுக்கலாம். அப்புறம் சாக்ஸு, குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு சாக்ஸ் போடுவாங்கள்ல, இப்போ நான் சும்மா 2 டைப் ஆஃப் சாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் டிசைனாக நடுவில் டிசைன் கொடுத்து இன்னும் நிறையா டைப் ஆஃப் சாக்ஸை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஃபுட் வந்து முன்ன வந்து டார்க் ஷேடிங் கொடுத்து நம்ம போட்டோம். இதில் நான் வந்து ஷேடிங் கொடுக்காம அப்படியே தான் போட்டிருக்கேன். அடுத்தது பேர்டு, அதுக்கப்புறமா கிஃப்ட்டு. இதில் வந்து சும்மா நான் டாட் வச்சு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கேன். சில இடத்துல வந்து நம்ம பாயா கேர்ளான்னு மென்ஷன் பண்ணி நம்ம எலிமெண்ட்டாகவும் கொடுக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு அன்யூனிஃபார்ம் எலிமெண்ட்டில் பாய் கேர்ள் அப்படின்னு போட்டு கூட நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா, இப்போது தோரணம் மாதிரி, அதாச்சும் டபுள் லைன் லைட்டாக கர்வாக டபுள் லைன் போட்டு அதுக்கு கீழே டபிள்யூ போடுவோம்ல, அந்த மாதிரி டபிள்யூ போட்டு அந்த டபிள்யூ உள்ள வந்து பாய் இல்லை கேர்ள் அந்த மாதிரி இதை பார்க்க வந்து தோரணம் கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபுட்பாத் இருக்குல்ல, அதே மாதிரி குழந்தையோட ஃபுட்பாத் போட்டுட்டு அதுக்கு கீழே 2 சைடுமே ஏஞ்சலோட விங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஏஞ்சலோட விங்ஸ் போட்டு அதை டார்க் ஷேடிங்காக கொடுத்துட்டு பேபி இஸ் லோடிங் இல்லை பேபி ஆன் த போர்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸாகவும் ஃபுல்லாக எலிமெண்ட்ஸாகவே தான் கொடுக்கணுன்றது இல்லை, வேர்ட்ஸாகவுமே நம்ம கொடுக்கலாம்.